வணக்கம் பெற்றோர்களே, நான் உங்கள் பத்மதாரணி, ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். முகத்தில் புன்னகை, மனதில் தன்னம்பிக்கை, இந்த ரெண்டுமே இருந்தால் வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கலாம். இந்த சேனலோட நோக்கமும் அதே தான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸில் குழந்தைங்களை எப்படி பேச வைக்கலாம் அப்படின்னு நான் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய ஃபீட்பேக்கும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி குழந்தைய பேச வைக்கக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எப்படி பேசணுன்றது ஐடியா கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எது பண்ணக்கூடாது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ நிறைய பேர் யார் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டுன்னு தெரியாமலே ஸ்பீச் தெரப்பிக்கு போயிட்டுருக்காங்க. என்ன பண்ணணும், அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டுன்னு தெரியாமலே அவங்க தெரப்பி அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெற்றோர்களுக்காக நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க பேரண்ட்ஸு. அந்த மாதிரி ஏமாந்து போகாமல் குழந்தைகளுக்கு எப்படி நம்ம சொல்லித்தரணும், எது கரெக்டான மெத்தடு கிடையாது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கரெக்டான மெத்தடு கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இவங்க தப்பாக பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறது சரியில்லை, என் குழந்தைக்கு இது தேவையே கிடையாது, இது அன்னெசரியாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோம், நம்மளோட டைம், எனர்ஜி அண்ட் மணி வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை நீங்கள் இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல தெரப்பிஸ்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியதான் உங்களோட வேலை. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி பண்ணக்கூடாது, எப்படி ஸ்பீச் தெரப்பி பண்ணக்கூடாதுன்றதை நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் டிஸார்டர். ஓகேவா? ஸ்பீச் வேறு, லாங்குவேஜ் வேறு, கம்யூனிகேஷன் வேறு. அது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பீச்னா ஜஸ்ட் நாப்பா பா ககா மம்மா அப்படின்னு சொன்னாலும் அது ஸ்பீச். இந்த குழந்தைகளுக்கு ஸ்பீச்சில் எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லா உச்சரிப்பும் கரெக்டாக வந்துடும். லாங்குவேஜ் அப்படின்றது நான் இப்போ பேசுகிறது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, கன்னடா, மலையாளம் எது பேசினாலும் அது லாங்குவேஜ். ஸோ ஒரு சவுண்ட்ஸுக்கு வந்து மீனிங்ஃபுல்லாக நம்ம பேச ஆரம்பித்தோன்னாக்கா அது லாங்குவேஜாக மாறிடுது. சும்மா ககா பப்பான்னு சொன்னாக்கா அது லாங்குவேஜ் கிடையாது, வெறும் ஒரு ஸ்பீச் சவுண்டு. ஒரு மீனிங்ஃபுல்லாக நம்ம சொல்கிறோம் வா அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல் சவுண்டு. ஸோ வா இங்கே வா அப்படின்னு சொன்னால் அது மீனிங்ஃபுல் லாங்குவேஜாக மாறுது. ஸோ இன்னொன்று, அந்த லாங்குவேஜை வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஒருத்தவங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கோ தகவல் பரிமாற்றத்துக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்றது லாங்குவேஜ் இருந்தால் தான் கம்யூனிகேஷன் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. லாங்குவேஜ் இல்லாமல் கூட கை சைகையில் நம்ம பண்ணலாம், பாடி ஜெஸ்டர்ஸில் பண்ணலாம், முகபாவனைகளில் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணலாம், சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், ஒரு பிக்சர் வச்சு பாயிண்ட் பண்ணி காமிக்கலாம். எப்படி பண்ணாலும் அது கம்யூனிகேஷன். ஸோ ஸ்பீச் வேறு, லாங்குவேஜ் வேறு, கம்யூனிகேஷன் வேறு. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்பீச் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த குழந்தைக்கு வந்து அப்ராக்சியா இல்லாமல் இருந்துச்சுன்னா. அப்ராக்சியா இருந்துச்சுன்னா ஸ்பீச் சவுண்ட்ஸ் நமக்கு பிரச்சனை இருக்கும், அது ஓகே. வெறும் ஆட்டிசத்தால் மட்டும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஸ்பீச்சில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அந்த குழந்தைகளுக்கு நீ பாபா சொல்லு, காகா சொல்லு, ஆ சொல்லு, ஊ சொல்லு, ஈ சொல்லுன்னு நம்ம அந்த குறிப்பிட்ட ஸ்பீச் சவுண்டை சொல்ல வைக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ இனிமே உங்கள் தெரப்பிஸ்ட்டோ இல்லை உங்கள் ஸ்பெஷல் எஜுகேட்டரோ யாராவது ஒருத்தவங்க உங்கள் குழந்தைக்கு வந்து நீ ஆ சொல்லு, ஈ சொல்லு, ஊ சொல்லுன்னு ஒர்க் பண்ணாங்கன்னா அது தப்பான விஷயம், அது கரெக்டான மெத்தடு கிடையாது. ஸோ இண்டிபெண்டன்ட் சவுண்ட்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது தேவையே கிடையாது. அந்த குழந்தைக்கு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் கொடுக்கணும், அந்த குழந்தைய கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி வந்து நம்ம காட்டணும். அதுதான் நமக்கு இந்த இடத்துல கோலாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு ஓரல் மசாஜ் பண்ணி சவுண்ட்ஸ் வர வைக்கிறது. ஆக்சுவலி சில பேர் வந்து சக்கிங், ப்ளோயிங், அப்புறம் ஓரல் மசாஜு அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த குழந்தைக்கு பேச்சு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தேன் வச்சு இது பண்ணுறது, நாக்கில் தேன் தடவுனா பேச்சு வந்துடும் அப்படின்னு. பேச்சு வரும், ஆனால் லாங்குவேஜ் டெவலப் ஆகுமா? அதை யோசிச்சு பாருங்கள். குழந்தைக்கு பேச்சில் எந்த பிரச்சனையும் இல்லை, மொழித்திறன், கம்யூனிகேஷன் இதில் தான் பிரச்சனை இருக்குன்றப்போ நீங்கள் என்ன தான் தேன் வச்சாலோ, என்ன தான் மசாஜ் பண்ணாலோ, என்ன தான் அந்த குழந்தைக்கு நீங்கள் ஓரல் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சாலுமே அந்த குழந்தைக்கு ஸ்பீச் டெவலப்மெண்ட் அப்படின்றது, லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அப்படின்றது வரப்போகிறது கிடையாது. இன்னொன்று, மூளையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீச் டெவலப்மெண்ட்டுக்கும் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்கிற ஏரியா வேறு வேறு மூளையில். இது இந்த இடத்துல இருக்குது லாங்குவேஜுக்குனாக்கா ஸ்பீச்சுக்கு பின்னாடி இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த ரெண்டுக்கும் கனெக்ஷனே இல்லாதப்போ எப்படி இது டெவலப் ஆனால் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப் ஆகும்? ஸோ அதனால் குழந்தைகளுக்கு உங்கள் தெரப்பிஸ்ட்டு வாயில் தேன் வச்சு பண்ணுறது, அதாவது வெறும் ஆட்டிசம் மட்டும் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு தேன் வச்சு மசாஜ் பண்ணுறது, வாயில் வந்து ஓரல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, சக்கிங், ப்ளோயிங், அப்புறம் வந்து பலூன் ஊதுறது, கேண்டில் ஊதுறது, அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னாக்கா அது தப்பான மெத்தட். ஸோ இதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தப்பான மெத்தட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அலர்ட் ஆகணும்.
மூணாவது வந்து ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட வாயை அமுக்கி 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 ஊ ஊ ஊ ஊன்னு வர வைக்கிறாங்க. ஆன்னு வர வைக்கிறாங்க. இப்படி இப்படி ஆட்டி பப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கழுத்தில் இப்படி வச்சுட்டு கையை வச்சுட்டு ஆ ஆ ஆ அப்படின்னு சத்தம் போட்டு அந்த குழந்தைய சொல்ல வைக்கிறாங்க. கழுத்தை அமுக்கின உடனே அந்த குழந்தை ஆன்னு சவுண்டு வருது. வயிற்றை பிடிச்சி அமுக்கினோடனே வலியில் ஆன்னு கத்துது. ஸோ சவுண்டு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அதில் கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என் குழந்தைக்கும் இதே மாதிரி சவுண்டு வரணும், என் குழந்தையும் பேசணும், வாயில் வார்த்தை வரணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அது பார்க்குறப்போ உண்மையிலேயே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா குழந்தைகளை நம்ம டச் பண்ணாமல் அவங்களா நம்மளை பார்த்து இமிட்டேட் பண்ணி பேசணும். அதுதான் நம்மளோட டார்கெட். நம்ம வாயை வச்சு இப்படி இப்படி பண்ணி, இதுவும் மனசில் வச்சுக்கோங்க, ஆட்டிசம் குழந்தைகளுக்கு மட்டும்தான். ஓகேவா? இது வேறு டிசபிலிட்டி, வேறு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி. ஆர்டிகுலேஷன் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைகளுக்கு இதெல்லாம் நீங்கள் காமிச்சாதான் அதுக்கு வரும். வைப்ரேஷன் காமிக்கணும், எப்படி மூவ்மெண்ட் பண்ணணுன்றது காமிக்கணும், அது வேறு. பட் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இது தேவையே கிடையாது இந்த மெத்தடு. ஏன்னா நீங்கள் வெறும் சவுண்ட்ஸ் மட்டும் வர வச்சு என்ன பிரயோஜனம்? வெறும் ஆ ஆ ஆ அப்படின்னு வந்துச்சுன்னா அதை வச்சு அந்த குழந்தை என்ன கம்யூனிகேட் பண்ணும் உங்ககிட்ட? ஆன்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருமா என்ன சொல்ல வர்றாங்கன்னு? எனக்கு வேணும், எனக்கு வேணாம், எனக்கு பசிக்குது, எனக்கு இன்னும் கொடு, பிஸ்கெட்டு கொடு, அங்கே இருக்குது இங்கே இருக்குது, எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு அந்த குழந்தை நிறைய உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ கம்யூனிகேட்டே பண்ணாமல் அந்த குழந்தை சும்மா ஆ ஆ ஆ அப்படின்னு நம்ம சொல்ல வைக்கிறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. இன்னொன்று, குழந்தைய டச் பண்ணி நீ இப்படி தான் செய்யணும், இப்படி தான் சவுண்டு வரணும் அப்படின்னு சவுண்டு வர வைக்கிறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. உங்கள் தெரப்பிஸ்ட் இப்படி பண்ணுறாங்களா நோட் பண்ணுங்கள். அப்படி பண்ணாங்கன்னா இம்மீடியட்டாக தெரப்பிஸ்ட்டை நீங்கள் மாற்றுங்க. நாலாவது வந்து ஏற்கனவே நான் நிறைய தடவை சொன்ன ஐடியா தான் இது. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க குழந்தைய அப்படின்னு. இது சொன்னால் தான் நான் தருவேன் அப்படின்னு அந்த குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணால் அது தப்பான விஷயம். உங்கள் தெரப்பிஸ்ட் வந்து நீ இதை செய், நான் உனக்கு தர்றேன், உனக்கு நான் வந்து தண்ணி சொல்லு நான் தண்ணி தர்றேன், நீ பிஸ்கட் சொல்லு நான் பிஸ்கட் தர்றேன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பிடிச்ச பொருளை வித்ஹோல்டு பண்ணி வச்சு அந்த குழந்தைய அதாவது அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தி அந்த வார்த்தையை நீ சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கிறது ரொம்ப 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 தப்பான விஷயம். அதுக்கு பதிலாக 100 முறை நீங்கள் மாடல் பண்ணுங்கள். பிஸ்கெட் வேணும், பிஸ்கெட் வேணும், பிஸ்கெட் தால, வெறும் தா தா தா, தண்ணி தா, வாட்டர், ஏதாவது ஒன்று நீங்கள் குழந்தைகிட்ட கன்சிஸ்டண்ட்டாக மாடல் பண்ணிக்கிட்டே இருங்க. மாடல் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தை அந்த வார்த்தைகளை உள்ளே வாங்கி மூளையில் வச்சு அதை ரிட்ரைவ் பண்ணி ஒரு நாள் யூஸ் பண்ணுவாங்க. குழந்தை இம்மீடியட்டாக நீங்கள் சொல்லுன்னு ஃபோர்ஸ் பண்ணால் சொல்லும், ஆனால் ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான் சொல்லுவாங்க. சும்மா இருக்கையில் அவங்களாம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்கிறதுக்கு அவங்க குழந்தை முயற்சியே பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, நீங்கள் சும்மா அதை சொல்லு அப்போ தான் நான் தருவேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வேண்டவே வேண்டான்னு அந்த குழந்தை போயிடும். ஸோ அதில் எந்த அர்த்தமுமே கிடையாதே. உங்களுக்கும் அந்த குழந்தைக்கும் சுத்தமாக பாண்டிங்கே இருக்காதே. நீங்கள் ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் கூப்பிட்டாலே அந்த குழந்தை ஓடி போயிடும். கொஞ்ச நேரம் கூட உங்ககிட்ட உட்காராது. ஸோ இதெல்லாமே நெகட்டிவ் இம்பேக்ட் அந்த நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதால. ஸோ இந்த மாதிரிலாம் உங்கள் குழந்தை பண்ணுறாங்கன்னாக்கா நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணுறீங்கன்றதை ஃபஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் தெரப்பிஸ்ட்டும் பண்ணாங்கன்னா அந்த தெரப்பிஸ்ட்டு கரெக்டான மெத்தடு ஃபாலோ பண்ணலை அப்படின்றது அர்த்தம். ஸோ ஃபோர்ஸ் பண்ணி அந்த குழந்தைய நம்ம பேச வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப 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 தப்பான விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய தாஜா பண்ணி பேச வைக்கிறது. நீ இதை சொல்லிவிடு, நான் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். நீ இன்றைக்கி ஸ்பீச் தெரப்பி செஷனில் நீ அழுகவே இல்லை, நல்லா பண்ணேன்னா நான் போகிறப்ப பார்க் கூப்பிட்டு போகிறேன். நீ இதை நீ பண்ணிட்டேன்னா நான் உனக்கு சாப்பிட வாங்கி தரேன். நம்ம இது பண்ணிட்டோன்னா நாளைக்கு இது வேண்டாம், நாளைக்கு பண்ண வேண்டாம், ஒரு தடவை பண்ணிவிட்டு போதும், இன்னொரு தடவை வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அந்த குழந்தைக்கு அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் எண்ணம் இருக்குமே ஒழிய பேசணும் அப்படின்றது இருக்காது. சரி ஏதோ ஒன்று பேசிட்டானே விட்டுருவாங்கன்றதுக்காக ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுவாங்க. அது லாங் ரனில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்லலாம், என் குழந்தை வார்த்தை வந்துருச்சுல வாயில், அதுதானே நமக்கு வேணும் அப்படின்னு. குழந்தைங்க வாயிலேருந்து வார்த்தை வர்றதாங்க முக்கியம். அது புரிஞ்சில்ல அவங்க பேசணும். நீங்கள் இந்த மாதிரி வார்த்தை வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்ல தான் அந்த குழந்தை ரிப்பீட் பண்ணுமே ஒழிய நீங்கள் அவங்களா யோசித்து அவங்களா இந்த கரெக்டான சுச்சுவேஷனில் எந்த வார்த்தைகளையுமே அந்த குழந்தை பேச மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு இனிமேல் இது சொன்னால் வார்த்தை வந்துடும் அப்படின்னு நினைக்கிறத விட எப்படி இந்த குழந்தை மூளையில் ஸ்ட்ராங்காக அதை பதிய வைக்கலாம் அப்படின்றத யோசிங்க. ஸ்ட்ராங்காக பதிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக அந்த குழந்தைங்க மறக்க மாட்டாங்க. கரெக்டான சுச்சுவேஷனில் கரெக்டான இடத்துல அந்த குழந்தை அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. நிறைய கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். ஸோ உங்கள் தெரப்பிஸ்ட்டை வந்து இந்த குழந்தைய வந்து நீ இதை பண்ணு, நான் உனக்கு சாக்லேட் தர்றேன், அது பண்ணுன்னு பாருங்கள், தயவு செஞ்சு அது வேண்டாம் மேம், அவன் பண்ணுவான் பேசுவான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க. தெரப்பிஸ்ட்டு கரெக்டாக உண்மையிலேயே நல்லா படித்தவங்களா, எங்கே படிச்சிருக்காங்க, என்ன படிச்சிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய அவங்க என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்றது சொல்கிறதே கிடையாது. ஸோ குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்கிட்ட நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான ப்ராக்ரஸ் குழந்தைக்கு கிடைக்கும்.
ஓகே பெற்றோர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். எப்படி ஸ்பீச் தெரப்பி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மதாரணி. நன்றி, வணக்கம்.